ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிடெக் எம்டெக் பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் பிடெக் எம்டெக் ரெண்டுமே ஃபுல் டைமாக பண்ணியிருக்கணும், ரெகுலராக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கரஸில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் பிடெக் எம்டெக் எது பண்ணியிருந்தாலுமே நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்ட் அவுட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2022 பேட்சாக இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2022 தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 to 22 months வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு 12லேருந்து 22 monthsக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2022 பேட்சாக இருந்து பிடெக் எம்டெக் பண்ணியிருந்து உங்களுக்கு 12 to 22 months வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ பிரான்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 65% ஆர் அதுக்கு எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் சிஜிபிஏ 10க்கு 6.5க்கு மேலே இருந்தது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 65% உங்கள் டிகிரிக்கு மட்டும் கிடையாது. இந்த 65% உங்கள் 10th 12th நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தா, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் எல்லாத்துக்குமே தான் இது 65% இருக்கணும். எல்லாத்துலேயுமே நீங்கள் 65% மேலே எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21லேருந்து 27க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். ஸோ அதில் டெக்னிக்கல், ஆப்டிடியூட், சைக்கோமெட்ரிக்லாம் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். அந்த பர்சனல் இன்டர்வியூவில் டெக்னிக்கல் ப்ளஸ் ஹச்ஆர் ரெண்டுமே சேர்ந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஜாயினிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 6 rounds இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிடெக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10.34 LPA கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எம்டெக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10.99 LPA கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்டு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிடெக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.3 LPA தருவாங்க ஃபிக்ஸ்டு சேலரியாக. எம்டெக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 8.85 LPA தருவாங்க. ஸோ இதான் அவங்க சேலரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லாகின் டு அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு முன்னாடி அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இங்கே சைன் அப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு இருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணிவிட்டு சைன் அப்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் கொடுத்தோடனே உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கீழே லாகின் இருக்கு இல்லையா, இதுக்கு போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.